ஆனால் இவ்வளவு விஷயங்களையும் பண்ணிய கலைஞர் தன் வாழ்க்கையின் மூலம் ஒரு செய்தியை சொன்னார். என்னன்னா, இந்தியாவிலேயே ஸ்ட்ரீட் ஹவுஸ்ல வசித்த ஒரே முதலமைச்சர் கலைஞர் தான். பிரணாப் முகர்ஜி ஒரு தடவை வந்து பார்த்துட்டு சொன்னார், என்ன ஸ்ட்ரீட் ஹவுஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அவருடைய வீடு இருக்குல்ல, கோபாலபுரம் வீடு இருக்குல்ல, அதற்கு காம்பவுண்ட் சோரே கிடையாது. நீங்க இன்னைக்கும் கோபாலபுரத்துக்கு போங்க, கோபாலபுரத்தில் அவர் வீடு கார்னர் வீடு. அந்த கார்னர்ல நீங்க தெரு ஓரத்தில் நின்று அவர் வீட்டு ஜன்னலை தொற்ற முடியும். யாருடைய வீட்டு ஜன்னலை? கலைஞர். எந்த கலைஞர்? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அதிக நாட்கள் இருந்த கலைஞர். அவர் ஒரு தெருமுனை வீட்டில் வசித்தார். இதுல பேசுறப்ப என்ன இல்ல இதுல என்ன தகவல் இருக்குன்னா, தமிழ்நாட்டில் அவர் ஒரு சிறிய வீட்டில் வசித்தது என்பது அன்றைக்கு தமிழ்நாட்டில் அமைச்சர்களாக இருந்தவர், மந்திரிகளாக இருந்தவர்கள், கட்சியில இருந்தவர்கள், இவர்கள் எல்லோருக்குமே ஒரு எளிமையை தன் வாழ்க்கையின் மூலம் கற்றுக் கொடுத்தார். இப்படிதான் நீங்க இருக்கணும், இப்படிதான் நீங்க இருக்க முடியும். தலைவரே ஒரு எளிய வீட்டில தான் இருக்காரு. நீங்க ஒன்றை மறந்துடக்கூடாது. வட இந்தியாவில் போய் பாருங்க, முதலமைச்சர்கள் தங்களுடைய வீடுகளில் தங்கத்தால் தங்கத்தால் அலங்கரித்திருப்பார்கள். அந்த அளவிற்கெல்லாம் முதலமைச்சர்கள் வாழ்ந்த காலத்தில் இவர் ஒரு எளிய தெருமுனை இல்லத்தில் வாழ்ந்தார். அது மட்டும் இல்ல, அவர் தனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சார். ஏன் எதிரிகளே இருக்கக்கூடாது என்றால், அவர் சிறு வயதிலேயே ஒரு பெரிய பதவிக்கு வந்தார். அவர் யாரோட வேணாலும் காம்ப்ரமைஸ் ஆவார். அவரோடு பகைத்தவர்கள், அவரை கருத்துக்களால் எதிர்கொண்டவர்கள், அவரை கொள்கை ரீதியாக எதிர்த்தவர்கள், அவருக்கு எதிராக எந்த வேலைகளை செய்தவர்களாக இருந்தாலும் அவர் கை உலுக்குவதற்கு ஒருபோதும் தயங்கியதில்லை. அது என்னன்னா, அவர் அதிகாரத்தை எவ்வளவு எளிதாக அவர் கையாண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் அவர் எளிமை.